வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா இந்த கைது சம்பந்தமா சினிமா பிரபலங்களா இருக்கட்டும் இல்ல முக்கிய தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களா எந்த மாதிரி இருக்கு, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துலயுமே த்ரிஷா அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஊடகங்கள் வேணும்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்களா? நாளைக்கு சட்டமன்றம் நடக்க போகுது. சோ இந்த கைது அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட சதியா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, இதை பத்தி தான் நம்ம டீடைலா இன்னைக்கு பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தஞ்சாவூர்ல விவசாயிகள் போராட்டத்தை பத்தி பேசுறதுக்காக தான் போயிருக்காரு. நல்லபடியா தான் பேசிட்டு இருந்தாரு. கீழே இருந்த தொண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திடீர்னு அவங்க எல்லாருமே த்ரிஷா த்ரிஷான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஓகே, அவங்க தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்மளும் ஜாலியா ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியா பேச போன ஒரு விஷயம் இப்ப அவர் சோழியே முடிகிற அளவுக்கு ஒரு விஷயமா இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்ப, அதாவது பெண்களை இவ்வளோ இழிவா யாராவது பேச முடியுமா, இவ்வளோ ஆபாசமா பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ஆனா எல்லாத்தையுமே பேசிட்டு நான் காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது இப்போ ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அவரை இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இது சம்பந்தமா முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். குஷ்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கைது நியாயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துலயுமே த்ரிஷா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஆனா குஷ்பு அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவரே சொல்லாத ஒரு விஷயத்த இவங்க இதை கிரியேட் பண்றது. ஏன்னா ஏற்கனவே மீடியாக்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதையே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. இது நேஷனல் நியூஸ் ஆகுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. நேஷனல் நியூஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதுக்குள்ள தேவையில்லாம இவங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைகை ஆத்த நாங்க கிளீன் பண்ணோம், அந்த மாச விட இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயம் ரொம்பவே அழுக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அவர் வேற இப்ப புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கத பார்த்திருக்கீங்களா? நான் இந்த மாதிரி வைகையாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்கள் பேசினது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவருடைய அரசியல் தெளிவு இருக்குல்ல, அதுபடி அவர் எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு சட்டமன்றம் நடக்க போகுது, சோ இன்னைக்கு கைது பண்ணிட்டா அவர் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவரை கைது பண்ணீங்களா? இது ரொம்பவே அராஜகமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 12 மணி வரைக்குமே கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி இளந்திரையன் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதையும் மீறி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் இவ்வளவு அவசரமா கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே பாத்தீங்கன்னா திமுக சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா மீடியாக்கள்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவரை கைது பண்றதுக்காக தஞ்சாவூர் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீலாங்கரையில அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பாத்ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமனா ஒரு விஷயம், இந்த திமுகவுடைய முக்கியமான பெரிய தலைக்கட்டுகள்லாம் அவங்கள அரெஸ்ட் பண்ண வரும்போது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருவாங்க. சரி, அந்த மாதிரி நம்மளும் பண்ணா நமக்கு என்ன மரியாதை, நம்மள நாளைக்கு வரலாறு வேற விதமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சோ அதை வச்சுமே இப்ப நிறைய மீம் போட்டு ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வர்றதுக்கு? இன்னும் 1 மணி நேரம் ஆகும், நீ எப்ப வந்தாலும் சரி உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ்களா இருக்கட்டும். இங்க பாடுறா மச்சான், ஆமாமா ஒருத்தன் டாய்லெட் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான பல மீம்ஸ்களை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல நெட்டிசன்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது இது சம்பந்தமா கைது பண்ணதுக்கு அப்புறமாவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிரிச்ச முகத்தோட தான் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து எந்த ஒரு சோகமுமே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து யாரையுமே வந்து தப்பா பேச கிடையாது, நான் வந்து இந்த கைதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டேன், சட்டப்படி நான் எல்லாத்தையுமே வந்துட்டு சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிவேதா பெத்துராஜ் அவங்க போட்ட ஒரு போஸ்ட் தான் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறளை ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த குறள் தான் இப்போ வந்து ரொம்பவே கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அன்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியுமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுறது, அவங்க இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தேவையில்லாம கீழ்த்தரமா பேசுறதுக்கு நீங்க வந்து உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போறதே மேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டையுமே வந்து போட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்து அசிங்கப்படணுமா அப்படின்னு சொல்லியுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவேதா பெத்துராஜுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. கார் ரேஸ் எல்லாம் வந்து நடத்தினாரு, அதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட அவங்க வந்துட்டு இன்னைக்கு இதுக்காக அவருக்கு அகைன்ஸ்டா பேசின ஒரு விஷயமுமே இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயமா தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கைது நடந்ததுக்கு அப்புறமா தஞ்சாவூர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய உருவ பொம்மை எல்லாத்தையுமே வந்து எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே வந்து பேச மாட்டாரு. அவர் சைலண்டா என்ன சம்பவம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு போயிருவாரு. அவரோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு அவர் இருக்காரு. இப்ப த்ரிஷா அவங்களுமே இது சம்பந்தமா எதுவுமே வந்து பேச கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்துட்டு த்ரிஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணல. ஆனா ஊடகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து த்ரிஷா அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தஞ்சாவூர்ல ஸ்கூல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. சோ அவரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து சட்டமன்றம் நடக்க போகுது. சோ எதிர்க்கட்சி தலைவர் இல்லாம சட்டமன்றத்தை வந்து நடத்த முடியுமா? சோ இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியா? இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடந்தப்பயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு தாவேகாவால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக சைட்ல இருந்து வைக்கிறாங்க. பதிலுக்கு தாவேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டதுக்கே திமுக உடைய எல்லாருமே வந்து தலதறிக்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம், நீங்க வந்துட்டு சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த உருவ பொம்மையை எரிக்கிறது, அது மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி கட்சிகள் வந்து அடிச்சுக்கிறது, இது மூலமா என்ன ஆகும்? இந்த வன்முறை கலவரம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து தூண்டப்படும். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. ஆனா இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தான். சோ ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதை நம்ம ஏன் பண்றோம், இதை பண்ணோம்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சீங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அரசியல் அப்படின்னு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப ஈஸியா இழிவுபடுத்துற மாதிரி ஆபாசமா வந்து பேசுறீங்க. அது வந்து மேடையில பேசும்போதா இருக்கட்டும், அது வந்து திமுக அப்படின்னு மட்டும் கிடையாது, அது வந்து எந்த கட்சி அதை பண்ணாலுமே அது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். இது வந்து மேடைகள்ல பேசுறதுக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது. சோசியல் மீடியாலே பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே ஆபாசமா, ரொம்ப எவ்வளவு கேவலமா அவங்கள பேச முடியுமோ அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. இங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இருக்கு, ஆனா ஆபாசமா பேசுறது தான் வந்து கருத்து அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்கோங்க. அது வந்து உங்க லைஃபுக்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆபாசமா பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை கைது செஞ்சது நியாயமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி என்ன மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை வந்து போடலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது ரிலேட்டடான வீடியோவையும் நம்ம எடுத்து பேசலாம். இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.